மல்லி மேல உண்மையிலேயே செம்ம கோவத்தோடையும், செம்ம ஆத்திரத்தோடையும் தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த சுடர் கோவமா இருக்கா, ஆத்திரமா இருக்கா அப்டின்னா, அதுக்கான காரணங்கள் வேற. ஏன்னா, இந்த சுடர் நல்லா எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே தனக்கு சாதகமா நடக்கணும். விஜய் தன்னோட கழுத்துல தாலிய கட்டணும் அப்டின்ற ஒரு விஷயத்துக்காக, இந்த சுடர் அவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்டின்றது நல்லாவே தெரியும். ஆனா, உண்மையிலேயே வடிகட்டுன முட்டாளுங்க அப்டின்னா, இந்த கதிரேசன், நிஷா அடுத்ததா இந்த அதாவது அ இவங்க வீட்ல இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருமே தான் மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்துல இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா கோவம் ஒரு மனுஷனுக்கு பயங்கரமா வரும், கொஞ்சம் கம்மியா வரும். இப்படி பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ இங்க இருக்கக்கூடிய போலியான ரேணுகாவுக்காக இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னத்த பண்ணி கிழிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கதிரேசன்லாம் நம்ம மல்லி மேல அவ்ளோ கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மல்லிக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிக்கவே மாட்டாங்க. அதாவது மல்லிக்கு ஏதாச்சும் சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, இல்ல மல்லி காணாம போனாலும் சரி, ஏன் மல்லிய யாராச்சும் கொன்னு போட்டாலுமே கூட, இவங்க யாருமே அதாவது வருத்தப்பட போறாங்களோ இல்லையோ, ஆனா பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இந்த இடத்துல பறி போகல. அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இப்படி ஒரு கொடூரமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி மேல செம்ம கோவத்துல இருக்கக்கூடிய இந்த சுடர் இதுக்கு மேலயும் மல்லிய விட்டு வைக்க கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த அ அதாவது கதிரேசன் இவங்க எல்லாருமே இவங்க பக்கம் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்ல. ஆனா அடுத்தடுத்த விஷயங்கள் அதாவது இங்க விஜய் எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே சரி, மல்லிய விட்டு குடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறது. உண்மையிலேயே இந்த சுடரோட மனசுக்கு செம்ம கோவப்படுத்த ஏற்படுத்துது. ஏன்னா, இப்ப கூட நம்ம விஜய் ஒரு முக்கியமான விஷயத்த மல்லி கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி பூஜை நடக்கிறது. அதாவது இந்த மாரி நாளைக்கு பூமி பூஜை போட போறோம். நீ தான் அத தொடங்கி வைக்கணும். அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே ராஜேஸ்வரி அந்த சுடருக்கு ஃபோன் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த ராஜேஸ்வரி சுடருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, சுடருக்கு செம்ம கோவம் வருது. இந்த விஜய என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது பொண்டாட்டி நான் இருக்கும்போது, அவன் எதுக்காக 2வது பொண்டாட்டி இந்த மல்லி கூட சேர்ந்துகிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மல்லி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். மல்லிய இனிமே உயிரோட விட்டா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. மல்லியோட கதைய முடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ மல்லி எங்க போறா? என்ன அதாவது இந்த சுடர் எங்க போறா? என்ன ஏது? அப்படின்ற விஷயம் எல்லாமே அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அதையும் தாண்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. மல்லிய ட்ராப் பண்ணி தூக்குறாங்க. அதாவது மல்லிய ஒரு இடத்துக்கு போக வச்சு, அதாவது இந்த சுடர் எங்கேயோ போறா அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல கடைசியில சிக்க வைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மல்லி எல்லாம் இந்த சுடரோட ரகசியங்கள் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி ரகுவ பார்க்கறதுக்காக போறா. ரகுவோட சுயரூபம், ரகு யாரு, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராவே நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, ரொம்பவும் இதா போயிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இப்போ பொறி வச்சு நம்ம மல்லிய புடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மல்லி ரொம்ப நல்லவங்க. விஜய் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும். அவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். அப்படின்றது தான் எல்லாரோட குறிக்கோளா இருந்துட்டு இருக்கு. எல்லாரோட ஆசையா இருந்துட்டு இருக்கு. இப்படி பிளா 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 எல்லாமே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது, இப்போ மல்லி, வெண்பா, விஜய் இவங்க எல்லாருமே ஹேப்பியா இருந்தா சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாரி சொல்லி, மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துட்டு இருக்காங்க. இந்த சுடரோட சுயரூபம் சீக்கிரம் வெளிய வரணும். சுடர் உண்மையிலேயே யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரணும். இந்த கதிரேசன், நிஷால்லாம் முட்டாள்தனமா இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகான்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணு, அவங்களோட அக்கா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே வெளிய வரணும். வெளிய வந்தா தான் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா எங்க கடைசியில மல்லி போயிட்டு, இப்படி இந்த சுடர்கிட்டயும், ரகுகிட்டயும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. "வா மல்லி, எப்ப வந்த? நீ எங்களுக்காக அதாவது என்ன தேடி என் பின்னாடியே வருவ அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது." அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, "உன்னோட கதைய இங்கேயே முடிக்கப் போறேன். இதுக்கப்புறம் நீ வெளிய போயிட்டு, இங்க உண்மையிலேயே ரகு யாருன்னு சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிச்சுக்கிட்ட. அதே மாரி நீ நெனச்ச மாதிரி நான் உண்மையிலேயே சுடர் தான். இதுக்கு மேல இந்த விஷயம் எல்லாமே அதாவது
நான் எதுக்காக இங்க வந்தேன்? ஏன் இங்க வந்தேன்? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா சொல்றேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே எத தேடியும் நீ அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாரி என்னடா இது எல்லா உண்மையுமே சொல்றாளே! அப்படி இருக்கும்போது இத வச்சு நம்ம ஈஸியா இந்த சுடர தூக்கிடலாம். இந்த சுடர பத்தின ரகசியங்கள எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம் அப்படின்ற மாரி வந்து நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா, அதுதான் தவறான விஷயம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில இந்த சுடர் இருந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது ரகுவும், இவளும் எதுக்காக இங்க வந்தாங்க? என்ன ஏது? எங்களோட நோக்கம் வந்து இதுவா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல. ஆனா விஜயோட பாசத்துக்கு, விஜயோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவும் வந்து கான்ஃபிடென்ட்டோட பேசிட்டு இருக்கா. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது உங்கள உங்களோட சுயரூபம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல உங்கள நான் சும்மா விட போறது கிடையாது. இனிமே விஜய் கிட்ட, அதே மாதிரி கதிரேசன் அப்பா கிட்ட எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அந்த ஒரு டைம்ல இந்த சுடர் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, "உன்ன இங்கிருந்து உயிரோட விட்டா தானடி நீ வெளிய போயிட்டு சொல்றதுக்கு. அதுவும் இல்லாம உன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? அதே மாரி உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாது. உன்ன இங்கேயே கொலை பண்ண போறேன்" அப்படின்ற மாரி சொல்லி, கத்தி எடுத்து நம்ம மல்லியோட வயித்துலயே குத்த ஆரம்பிச்சுறாங்க. இது கொஞ்சம் அ கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுவும் இல்லாம நம்ம மல்லி எப்படியாச்சும் தப்பிச்சுருவாங்க. மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துராது. ஆனா இந்த சுடரோட ரகசியங்கள், இந்த ரகு யாரு? இவங்க எல்லாரோட ரகசியங்களும் விஜய்க்கு தெரிய வரப்போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.